ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு வெயிட் லாஸ் வீடியோ தான். இந்த வெயிட் லாஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ண வேணாம், அந்த ஃபுட் இந்த ஃபுட் எந்த ஃபுட்டோ வாங்க வேணாம், கண்ட இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்காம நேச்சுரலா நம்ம வீட்லயே வந்து ஃபுட் லைட்டா நம்ம சேஞ்ச் பண்ணி எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க வரோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ கேஜி இருந்தேன், இப்போ எவ்வளோ கேஜி இருக்கேன்னு நான் சொல்லிடுறேன். நான் வந்து பிஃபோர் பார்த்தீங்கன்னா 75 கேஜி இருந்தேன், 80 கேஜி இருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 58 கேஜி இருக்கேன். நான் எப்படி இவ்வளோ கம்மியாக ஆயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோட சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இனிமேல் நான் போட போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. வந்து ஒரு சர்ஜரி பண்ணாங்க. அந்த சர்ஜரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட வெயிட் மடமடன்னு ரொம்ப ஹைட்டுக்கு போயிடுச்சு. பட் இப்ப பாத்தீங்கன்னா ஹைட்ல இருந்து கம்மியா இப்ப டவுன் ஆயிடுச்சு. ஸோ அந்த சர்ஜரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட வெயிட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. பட் என்னால எக்ஸசைஸ் பண்ண முடியாது, பிகாஸ் எனக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ணாங்க. நிறைய பேர் வந்து சர்ஜரி பண்ணிட்டு நம்மளால எந்த எக்ஸசைஸும் பண்ணாம எப்படி வெயிட் லாஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய கவலை இருக்கும். பட் இந்த வீடியோ உங்களுக்கு அதுக்கு பதிலா இருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. என்னோட வெயிட் நான் லாஸ் பண்ணோம், எக்ஸசைஸ் பண்ண முடியாது. எனக்கு வந்து கண்ட ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணோம் பிடிக்காது. ஸோ நேச்சுரலாக நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். முக்கியமான ஒரு விஷயம் ஜிஎம் டயட், அந்த டயட் இந்த இன்ஸ்டன்ட் வெயிட் லாஸ் நான் எடுக்கவே இல்லை. முக்கியமான விஷயம் என்னன்னா இன்ஸ்டன்ட் வெயிட் லாஸ் மட்டும் எடுக்காதீங்க, அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும். ஏன்னா வந்து நம்ம வெயிட் வந்து இன்ஸ்டன்டா ஏறாது. அப்ப நம்ம வெயிட் லாஸ் மட்டும் இன்ஸ்டன்டா பண்ணணும்னு ஏன் நினைக்கிறோம்னு தெரியல. நிறைய பேர் அந்த மாதிரி நினைக்கிறீங்க. பட் தயவு செஞ்சு இன்ஸ்டன்ட் வெயிட் லாஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நேச்சுரலா வெயிட் லாஸ் பண்ணாலும் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம வெயிட் வந்து சீக்கிரம் ஏறாது. நம்ம ஃபுட்ல சேஞ்ச் பண்ணனால நமக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ் போடாது. ஸோ நீங்க வந்து இன்ஸ்டன்ட் வெயிட் லாஸ்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் என்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன், அந்த ஃபுட்னால எனக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் நான் வந்து ஒரு 6 o'clock எழுந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 6 o'clock நான் ப்ரஷ்லாம் பண்ணிட்டு 6:15க்கு 6:15க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்டி ஸ்டொமக்ல தண்ணி குடிப்பேன். எம்டி ஸ்டொமக்ல தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க வந்து 1/2 liter 1 liter குடிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் 100 ml 200 ml இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்கன்னா எம்டி ஸ்டொமக்ல தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி பெரட்டலா இருக்கும், கொமட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்தோடனே நீங்க வந்து அவ்வளோ ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இதை குடிக்கவே கூடாது அப்படின்னு ஒதுக்கிடுவோம். ஸோ எடுத்தோடனே வந்து 100 ml 200 ml ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நான் எம்டி ஸ்டொமக்ல குடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சியா சீட்ஸ் குடிப்பேன். சியா சீட்ஸ்ன்றது ஒரு வெயிட் லாஸ்க்கான ஒரு விதை தான். அந்த விதை வந்து நீங்க ராவா சாப்பிடக்கூடாது. நைட் ஊற வச்சுட்டு பகல்ல வந்து அதை குடிக்கணும். குடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒரு இயர்லி ஒரு 8 o'clock வந்து சாப்பிடுவேன். எப்பவுமே வந்து லஞ்ச் உங்களோட ஃபுட் டைமிங் பாத்தீங்கன்னா 8 o'clock 1 o'clock, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட் 8 o'clock. ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணா நடுவில் சாப்பிடலாம். அந்த டைமிங் நான் இப்போ சொல்றேன். பட் இந்த மெயினான ஃபுட் வந்து இந்த டைமிங் கேடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு டைஜஷன் சீக்கிரமா ஆகும். அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து கொழுப்புலாம் அதிகமா உங்க உடம்புல சேராது. நைட்ல பாத்தீங்கன்னா ஓவர் நைட் வந்து லேட்டா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செரிமான சக்தி கம்மியா இருக்கும். அது வந்து கெட்ட கொழுப்பா உங்க உடம்புல வந்து அங்கங்க தங்கிடும். முடிஞ்ச அளவுக்கு 8 o'clock சாப்பிடுற மாதிரி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் 8 o'clock சாப்பிடுவேன். மார்னிங் என்ன ஃபுட் எடுத்துப்பேன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் இட்லி தான் எடுத்துப்பேன். இட்லியில பாத்தீங்கன்னா தேவையில்லாத கொலஸ்ட்ரால்லாம் இல்லை. இட்லி ரொம்ப நல்லது. ஸோ இட்லி தான் நான் எடுத்துப்பேன். தோசைலாம் எடுக்காதீங்க, அது ரொம்ப கொலஸ்ட்ரால்லாம் இருக்கும். ஸோ தோசை எடுக்காதீங்க. நம்ம இந்தியன் ஃபுட்ல பாத்தீங்கன்னா இட்லி கொலஸ்ட்ரால் இல்லை, கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மி. ஸோ இட்லி எடுத்துக்கோங்க. இட்லி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப வெயிட்டா இருந்தீங்கன்னா 4 இட்லி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 2 அந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. எடுத்தோடனே நம்மளால வந்து குறைக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ 4 3 2 அந்த மாதிரி குறைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நானும் அப்படிதான் குறைச்சிட்டு வந்தேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த நிறைய சாப்பிட்டு வெயிட் போட்டுச்சு. எனக்கு சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணும்போது எடுத்தோடனே நான் வந்து டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணல. கொஞ்சமா என்னோட சாப்பாடு முறையை வந்து நான் மாத்திக்கிட்டேன். ஸோ நான் 4 இட்லி முதல்ல சாப்பிட்டேன். இப்போ வந்து நான் 2 தான் சாப்பிடுறேன். இட்லி அந்த மாதிரி குறைச்சிக்கிட்டேன். நீங்க வந்து இப்பதான் வந்து வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு 11 o'clock உங்களுக்கு வந்து லைட்டா பசிக்கும். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பயிர் வகை ஏதாவது எடுத்துக்கோங்க. எதுவுமே வந்து அளவா எடுத்துக்கோங்க. அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டா அமிர்தமும் நஞ்சுதான் சொல்லுவோம். ஸோ எதா இருந்தாலும் ஒரு சின்ன கப் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. இப்போ வந்து உங்களுக்கு 11 o'clock பசிக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன்.
ஒரு கப் இவ்வளோண்டு ஒரு கப் வந்து பயிறு இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது இல்லை காய்கறி ஏதாவது எடுத்துக்கிட்டு தண்ணி குடிங்க, உங்களுக்கு வயிறு வந்து கொஞ்சம் ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நானும் இப்படிதான் ட்ரை பண்ணேன். பட் இப்போ வந்து நான் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது கிடையாது. எனக்கு வந்து பசி வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1 o'clock வந்து நம்ம லஞ்ச் சாப்பிடணும். லஞ்ச் வந்து 1 o'clock இல்ல வந்து 12:30 அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணாம சாப்பிடுங்க. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 12:30க்கு லஞ்ச் பிரேக் விடுவாங்க. எதுக்குன்னா அதுதான் வந்து நம்மளோட சாப்பாடு முறையே. அந்த மாதிரி டைம்ல நீங்க லஞ்ச் எடுத்துக்கோங்க. லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா 1 கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. 1 கப் ரைஸ்க்கு 2 வகை கூட்டு இல்ல 1 வகை கூட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் ரைஸ்னா 1 கப் வந்து கூட்டு எடுத்துக்கோங்க. அது வந்து உங்க வயிறு வந்து ஃபுல்லா ஆக்குறதும் இல்லாம உங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த். பட் ரைஸ் அதிகமா எடுத்துக்காதீங்க. காய்கறி எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம், பட் ரைஸ் மட்டும் அதிகமா எடுத்துக்காதீங்க. அது வந்து ரொம்ப நல்லதே கிடையாது. ஸோ நான் வந்து 1 கப் ரைஸ்க்கு அன்னைக்கு எங்க வீட்டுல என்ன கூட்டு பண்றாங்களோ அந்த கூட்டு எடுத்துப்பேன். மோஸ்ட் ஆஃப் வந்து நான் வந்து குழம்பு ஊத்திக்க மாட்டேன். கூட்டிலே வந்து பிசைஞ்சு சாப்பிட்டுப்பேன். அது ரொம்ப நல்லது. இதுதான் என்னோட லஞ்சுக்கு அப்புறம் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதீங்க. அது ரொம்ப பேட் ஹேபிட் தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சோம்னா நமக்கு வந்து செரிமானம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும், ஃபேட் வந்து அங்கங்க அதிகமா வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். பட் நான் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்க மாட்டேன். ஒரு 10 minutes கழிச்சு தண்ணி குடிங்க, அது ரொம்ப நல்லது. இதுதான் என்னோட லஞ்ச். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க 250 ml தண்ணி குடிச்சிட்டு, இப்போ வந்து நீங்க வந்து 1 o'clock சாப்பிட்றீங்கன்னா 12:30க்கு ஒரு 250 ml தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கம்மியாகும். நீங்க கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவீங்க. இவ்வளவுதான் என்னோட வந்து லஞ்ச். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ். நீங்க வந்து டீ காஃபி தான் குடிக்கணும் அப்படின்னா கிரீன் டீ எடுத்துக்கோங்க, பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க. பிளாக் காஃபில மில்க் ஆட் பண்ணாதீங்க, ஒயிட் சுகர் ஆட் பண்ணாதீங்க. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வந்து பனவெல்லம் இது ஆட் பண்ணி குடிங்க. அது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. வகை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நட்ஸ் சாப்பிடுங்க. இவ்வளவுதான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஆனா நான் மறுபடியும் சொல்றது ஒண்ணுதான், அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. அளவா எடுத்துக்கோங்க. எதா இருந்தாலும் தண்ணி நிறைய குடிங்க. அது வந்து உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட் வந்து என்னோட டின்னர் பாத்தீங்கன்னா சப்பாத்தி இருக்கும், இல்லைன்னா இட்லி இருக்கும். நான் வந்து தோசை அது இது எதுவுமே எடுக்க மாட்டேன். சப்பாத்தி வந்து 2 சாப்பிடுவேன், இட்லி பாத்தீங்கன்னா 2 சாப்பிடுவேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு சப்பாத்தி தான் எடுத்துக்கிறேன், இட்லி 2 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நீங்க வந்து அதான் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா 3-4 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் படிப்படியா கம்மி பண்ணி வாங்க. அதே ரொட்டீன்ல இருக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி வாங்க. இப்போ 3 சப்பாத்தினா 2 சப்பாத்தி 2 சப்பாத்தி அந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு வாங்க. அது ரொம்ப நல்லது. ஸோ நான் இந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு வந்தனால மட்டுமே என்னோட வெயிட் வந்து இவ்வளோ லாஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 22 kg கிட்ட நான் லாஸ் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ன்றது எனக்கு இப்படின்றதுக்குள்ள லாஸ் ஆகலை. முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க. 6 months இதுக்காக நான் ரொம்ப பாடுபட்டிருக்கேன். பட் நான் என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல. உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியும்னா அது பண்ணிங்கன்னா உங்கள் வெயிட் வந்து இன்ஸ்டண்ட்டாக லாஸ் ஆகலைன்னா கூட 3 months 2 monthsல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் வெயிட்டில் ஃபுட் ஹேபிட் மாற்றினாவே நம்ம எல்லாருக்கும் வெயிட் லாஸ் வந்து நேச்சுரலாக வரும். ஃபாஸ்ட் ஃபுட் அது இதுன்னு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு பழகி விடலை. ரீசெண்டாக வந்த ஃபுட் தான் இதெல்லாம். ஸோ அந்த ஃபுட்லாம் எடுத்துக்காம நேச்சுரல் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அது வந்து உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்க மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா கூட வெயிட் போடலை. அவங்க வந்து ஒரு மீடியம் அளவுக்கு தான் இருந்திருப்பாங்க. பட் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போவே கண்டது பர்கர் அது இதுன்னு சொல்லி கண்டதை சாப்பிட்டு ரொம்ப வெயிட் போட ஆரம்பிச்சோம். ஸோ வந்து உணவே மருந்து. எல்லாரும் தமிழர்கள் பொறுத்த வரைக்கும் உணவே தான் மருந்து. அந்த உணவிலே நம்ம வெயிட் லாஸ்க்கும் இருக்கு. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி நீங்க வந்து மணி வந்து செலவு பண்ணாதீங்க. இயற்கையா வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுவோம், உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து உடம்பு வந்து சீக்கிரம் குறையும் இல்லாம ஹெல்த்தி வெயிட் லாஸா இருக்கும். லேட்டா ஆனாலும் லேட்டஸ்டா வர மாதிரி, லேட்டா வெயிட் லாஸ் ஆனாலும் லேட்டஸ்டா சூப்பரா வருவீங்க நீங்க. ஸோ கண்டிப்பா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பட் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.